உடனே ராமா கும்பகர்ணன் வந்து ராமன் இடத்துல பேசுகிறான். போர்க்களத்துக்கு வந்தாச்சு. ராமா, நீ இத்தனை நாள் யார் யாரையே வதம் பண்ணின, நீ வந்து என்னை விராதன் நினச்சுன்றாத, நீ என்னை வந்து கபந்தன் நினச்சிக்காத, மாரீச்சன் நினச்சிக்காத, மாரீச்சனை கொண்ட மாதிரி கொண்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்காத, கரண் நினச்சிக்காத, அதெல்லாம் விட நான் வந்து பலசாலி, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சேலஞ்சு பண்ணுறான், சவால் விடுறான். உடனே ராமன் போடக்கூடிய பானங்கள்லாம் இரும்பு கேடயத்தினால தடுக்கிறான். ராமனுடைய பானங்கள்லாம் தடுத்து விடுறான். ஒரு விளையாட்டாக விளையாடின்னு இருக்கார். ராமபிரான் விளையாட்டாக விளையாடின்னு இருக்கார். விளையாடின்னு இருந்த உடனே அதுக்கப்புறம் ராமபிரான் வந்து ஆச்சரியமான வாயவாஸ்திரத்தினால பிரயோகிக்கிறார் கும்பகர்ணன். அது அடித்த அடியில் கும்பகர்ணனுடைய ஒரு கையை துண்டிச்சின்னு போயிடுது. அதுக்கப்புறமா அடுத்த ஆஸ்திரம் எடுக்கிறார், ஐந்திராஸ்திரம்னு பேர். ஐந்திராஸ்திரத்தினால அடிக்கிறார். அது மற்றொரு கையை அடிச்சுது. அந்த ரெண்டு கையும் அடித்து அரண்டை போயிடுத்து. அதுக்கப்புறமா இன்னொரு அஸ்திரம் போடுறார். இந்த அஸ்திரத்தினால மறுபடியும் ஐந்திராஸ்திரத்தை பிரயோகிக்கிறார். அவருடைய தலையை கழுத்தை அறுத்துடுறார். அவன் மாண்டு போயிடுறான். கும்பகர்ணமான தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். இந்த யுத்தத்தில் மாண்டு போகிறது அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆண்டாள் சொல்கிறா, கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னு அனுபவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூற்றத்தின் வாய் வீழ்ந்த வியாக்கியானத்தில் எழுதுகிறா, கூற்றத்தின் வாய் வீழ்ந்தன்னா யமனுடைய வாயில் தானே போய் விடுறது. ராமபிரான் வந்து இவனுக்கு வதம் பண்ணணும்னு ராமபிரானுக்கு திருவுள்ளம் இல்லை. ராமன் வெறுமதாக இருக்கான். நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு அவன் அண்ணன் அமைச்ச உடனே வந்துட்டான். வந்து தானே உயிரை மாச்சிக்கிறான். அதை வியாக்கியானத்தில் எழுதுகிறா, பதார்த்த தரிசனத்திற்காக இட்ட விளக்கிலே வந்து விடும் விட்டில் பூச்சியை போலே அப்படின்னு எழுதுறா. பதார்த்த தரிசனத்துக்காகன்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சாக்க பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக, அது தெரியணும், கண் தெரியணுங்கிறதுக்காக விளக்கு ஏற்றி வச்சா. அந்த காலத்தில் இப்போல்லாம் யூபிஎஸ் வந்துடுறது சௌரியமாக இருக்கும். அந்த காலத்தில் கரண்ட்டு படுத்தினா விளக்கு தீபம் ஏற்றி வைப்பா, கரண்ட்டு போட்டுக்குள்ளே சாற்றுங்கோம்பா, சமயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பா, அதை விளக்கு ஏற்றி வைப்பா. அப்போ தான் அந்த பூச்சியெல்லாம் பறந்த மாதிரி அதில் விடும், பட்டு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. வியாக்கியானத்தில் எழுதியிருக்காளேன்ட்டு. அதில் வெட்டில் பூச்சியை போலே அந்த மாதிரி தானே விழுந்து நான் போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதனால் பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லை, அவளாக வந்து மாண்டான்னு எழுதுறார். இன்னொன்று ஜனன்யாச்சாரியன் ஒருத்தர் திருப்பாவைக்கு வியாக்கியானம் எழுதுறார். அவர் எழுதியிருக்கார், தண்ணீர் குடிக்க கல்லின ஏரியிலே வந்து தலை குப்புற விழுந்து சாவாரை போனே அப்படின்னு எழுதி வச்சார். தண்ணீர் குடிக்க தண்ணியே இல்லையே அப்படின்னு குடி தண்ணீருக்காக ஒரு ஏரியை கட்டி அதை பிரயோஜனத்துக்கு தீர்த்து எடுத்துன்னு போய் சாப்பிடுங்கன்னா, கல்லை கட்டின்னு வந்து காலில் கல்லை கட்டின்னு நான் விழுந்து சாவன் தலை குப்புற விழுந்து ஒருத்தர் செத்து போனோன்னா அதுக்கு வந்து அந்த ஜலம் பொறுப்பா? அதனால் அது எல்லா தாகத்தை தீக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜலத்தை கட்டியிருக்கா. நீனா போய் விழுந்தீனா? அந்த மாதிரி கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே, அந்த கும்பகர்ணன் தானே வந்து விழுந்தான் அப்படிங்கிறத ஆண்டாள் ரொம்ப நன்னா அனுபவிக்கிறான். அதனால் கும்பகர்ணன் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறா. அதாவது வால்மீகி சொல்லாத விஷயம் பேர் அடியன் குருநாதர். வால்மீகி சொல்லாத விஷயத்தை என்ன சொன்னார்னா, கம்பன் சொல்கிறானா, அவனுக்கு இறக்கக்கூடிய தருவாயில் இறக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவனுக்கு வந்து உண்மையான ஞானம் ஏற்பட்டு, ராமன் பரதேவதைன்னு ஞானம் ஏற்பட்டு ராமன் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறானா, என்னை அடித்து வதம் பண்ணிடுங்கோ. வதம் பண்ண பிறகு அப்போ சொல்கிறானா, என்னுடைய தம்பி விபீஷணனை கைவிடாதீங்கோ. எப்படி வந்து வாலி சொன்னானோ அந்த மாதிரி சொல்கிறானோ. அந்த ஞானம் வந்துவிட்டான். நீதியால் வந்தது தர்மநெறி விபீஷணன் ஆதியால் வந்து உன்னை அடைந்தான். தர்மநெறின்னு இந்த பேருக்கு இன்னென்னு தர்மநெறி ஏற்பட்டிருக்கு தர்மசாஸ்திரம். ஆனால் நாங்கள்லாம் வந்து ராட்சசால். ஆனால் பாருங்கோ, எங்கள் குலத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு குணம் விபீஷணனுக்கு உண்டு. விபீஷணன் உங்கள் திருவடியில் வந்து அடைஞ்சுட்டான் பாருங்கோ, உயிர்ந்து போகிறதுக்கு. அது எங்கள் குலத்துக்கே பெருமையை தரக்கூடியது. புலத்திய குலமே போயிடுத்து. ஆனால் அவனொத்தன் மட்டும் ராமனுடைய திருவடி வாரத்தை அடைஞ்சு பொழைச்சுட்டான். அப்படின்னா அது சரணாகதி பண்ணிட்டான்னா பெருமை இல்லையா? ராமா, நீ சாதாரண ஒரு உள்ளுணர்வோடு பேசுகிறானா கும்பகர்ணன். நீ சாதாரணமாக ஒரு ராஜா மாதிரி நீ இங்கே வந்திருக்கியே, நீ சார்வபௌமன் இல்லையா? சர்வ உலகத்தையும் ஆளக்கூடியவனுக்கு சார்வபௌமன்னு பேர். நீ சார்வபௌமன் இல்லையா?
நீ சாமான்யமாக வந்திருக்கியே ராமா, உன்னை நான் புரிஞ்சுக்கக்கூடிய எனக்கு ஒரு அறிவை கொடுத்தியே, என்னுடைய தம்பியை கைவிடாதபடிக்கு காப்பாற்று. ஆஞ்சநேயனை எப்படி வச்சிருக்கியோ அந்த மாதிரி காப்பாற்று, சுக்ரீவனிடத்தில் எவ்வளோ பிரியமாக இருக்கியோ அப்படி காப்பாற்று அப்படின்னு சொல்கிறானா. இது ஒரு விசேஷமான, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கணையினால் என்னுடைய கழுத்தை கொய்து அந்த தலையை கருங்கடலில் கொண்டு போய் போட்டுடும் அப்படின்னு கேட்டுட்டானோ. அதை ராமபிரான் முடிக்கிறார்னு கம்பன் எழுதியிருக்கார். ராமபிரான் அவனுடைய கடைசி ஆசையை பூர்த்தி பண்ணணும் இல்லையா, அதனால் நான் இந்த யுத்தம் பண்ணித்தான் ஆகணும், யுத்தம்னு தீர்ந்து போயிடுத்து, அதனால் ராவணன் பக்கம்தான் நான் இருப்பேன், அது என் சுபாவம், அதனால் நான் அந்த பக்கம்தான் இருப்பேன், உன்னுடைய கணையினால் என்னுடைய கழுத்தை அறுத்து இந்த தலையை கருங்கடலில் வீசிடும் அப்படின்னா அந்த இஷ்ட காரியத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறானோ சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு கம்பன் அனுபவிக்கிறார். அதனால் அப்படிப்பட்டதான கும்பகர்ணனுடையதான வதத்தோட பூர்த்தி பண்ணுறோம். நாளைக்கு